வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே முதிர்ச்சியின் அடுத்த படியை குறித்து நாம் தியானிக்கலாம். முதிர்ச்சியின் மற்றொரு படி அவரது அழைப்புக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு அர்ப்பணம் கொண்டிருப்பது. அது தங்களையே சிலுவையில் அறையப்பட்டதாக எண்ணிக்கொள்ளுகிற எண்ணம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிற காரியம் என்ன? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு நபர் ரட்சிப்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும்போது அவர் விசுவாசத்திலே ஆவிக்குரிய விதத்திலே ஆண்டவருடன் சிலுவையிலே அறையப்பட்டு பாவத்தின் மீது மரணத்தின் மீது வெற்றி பெறுகிறார். விசுவாசியின் பழைய சுபாவம் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போகிறது. அம்மனிதனுடைய புதிய மனுஷன் கிறிஸ்துவானவருடைய உள்வாசம் செய்வதன் மூலமாக ஜீவனோடு இருப்பார். கிறிஸ்துவே அவருக்கு அவ்வல்லமையை கொடுக்கிறார், ஜீவனையும் கொடுக்கிறார். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த 2 வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டாரா என்று பார்த்தால் அவ்வாறு அறையப்படவில்லை. பிற்காலத்திலே தான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். துவக்கத்திலே அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற யூத மார்க்கத்தமைந்த ஒரு கடினமான ஒரு மனிதனாக காணப்பட்டார். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் பாராதபடி கிறிஸ்துவை வணங்குகிறவர்கள் அவருடைய நாமத்தை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் கொன்று போட்டவராக, அவர்களை கொல்லும்படிக்கான அதிகாரத்தை பெற்றவராக, யூத மதத்திற்கு மிகவும் வைராக்கியமாக உண்மையாக காணப்பட்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வாழ்க்கை மாறினது. எனவேதான் தான் சிலுவையிலே அறையப்பட்டதாக எண்ணிக்கொள்ளுவதாக அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று கூறுகிறார். பாவத்துக்கு மரித்த நாம், இது விசுவாசிகள் சந்திக்கிற பாவ பிரச்சனைகளை குறித்து பேசுவதில்லை, மாறாக ஒரே முறை நடந்து முடிந்த கடந்த கால செயலாகும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அவர் நமக்கு பதிலாக நமது இடத்திலே மரித்தார். எனவே நாமும் அவருடன் மரித்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் மரணத்திலே அவரோடு அடையாளப்படுத்தப்பட்டோம். அவரது மரணத்திலே ஆவிக்குரிய ரீதியாக இணைக்கப்பட்டோம். நமது பழைய மனிதன் கிறிஸ்துவுடனே கூட மரித்து போனான். புதிதான தெய்வீக தன்மை கொண்ட மனிதன் உயிரோடே காணப்படுகிறார். கிறிஸ்துவானவர் பாவத்துக்கு எவ்வாறு மரித்தார்? பாவத்தின் தண்டனையை பொறுத்த மட்டிலே பாவத்தின் மன்னிப்புக்காக கிரயம் கொடுத்து அதன் சட்டப்பூர்வமான எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். இரண்டாவதாக, பாவத்தின் வல்லமையை பொறுத்த மட்டிலே பாவத்தின் வல்லமையை முறித்து போட்டார். அவருக்கு சொந்தமானவர்கள் மீதுள்ள பாவ வல்லமையை உடைத்து போட்டார். அவரது மரணம் திரும்ப நிறைவேற்றப்படுவதில்லை. அதே வண்ணமாகத்தான் ஒவ்வொரு விசுவாசியும் மரிக்க வேண்டும் அல்லது மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என பவுல் எதிர்பார்க்கிறார், போதிக்கிறார். என கண்பான ஃபீபா நேயர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற சமயத்திலே இந்த உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அழைப்புகளை இல்லை என்று சொல்லும்படிக்காய் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம் என்றும், உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது என்றும் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்பேற்பட்ட அடையாளப்படுத்துகிற அனுபவம் நம்மிலே காணப்படுகிறதா? அப்படி வாழ்ந்தோம் என்றால்
இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்பேற்பட்ட சிந்தனையோடு கூட நாம் இந்த நாளை தேவ சமூகத்திலே ஆசீர்வாதமாக கழிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.